Science Hospitals. உலகில் மிக நீண்ட காலம் வாழ்ந்த மனிதர் யார்? அது எப்படி சாத்தியம்? ஒருத்தர் 11 தலைமுறைகளா எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும்? அவர் என்ன வகையான உணவுகளை, என்ன வகையான மூலிகைகளை எடுத்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் மேக்சிமம் மூலிகைகளை தான் கையாண்டிருக்காரு. மூலிகை பிஸ்னஸ் பண்ணிக்கிறாரு. அவர் சாப்பிட்ருக்கார். அதில் முக்கியமாக அவர் சாப்பிட்டது ஸோ ரைட்டான மெடிசனை யார் ஃபாலோ பண்ணாலும் இந்த ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். எங்கள் மருத்துவமனை அத்தனையுமே அத்தனையும் சொல்லித்தரோம். எந்த மருந்து எடுத்து எந்த டாக்டரையும் எந்த ஸ்டாஃபை சாப்பிட சொன்னால் உங்கள் முன்னாடி சாப்பிட்டு காமிப்பாங்க. இது எந்த மருத்துவரும் எந்த உலகத்திலும் செய்யாத விஷயம். காலத்தை பிரிக்கிறது, காற்றை பிரிக்கிறது, 6 சுவையாக பிரிச்சிருப்பாங்க. நிலத்தை பிரித்து திசையை 8 திசைகளாக பிரிச்சதும் தமிழர்கள் தான். சைனாவும் ஜாப்பனீஸும் அதிக நாட்கள் உயிர் வாழ்றதுக்கு காரணம் நம்முடைய அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, வணக்கம் நண்பர்களே, சரண்ஸ் மருத்துவமனை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீண்ட காலமாக வாழ்ந்தவங்க யார்? ரொம்ப வருஷமாக இந்த நூற்றாண்டுக்கு இடையில் நம்ம பார்த்தவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எதற்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸில் ஒரு நியூஸ் வந்திருந்தது. 256 வருடங்கள் ஒருத்தர் வாழ்ந்திருந்தார் அப்படிங்கிறத போட்டிருந்தது. பேர் லீ சிங் யங். அவர் 1736 வருடம் பிறந்ததா நியூயார்க் டைமில் இது வந்த ஒரு விஷயம். 1933 ஆண்டு மே மாதம் 6வது நாள் இவர் இறந்ததா ரெக்கார்டிக்கெலாம் இருக்குது. 11 தலைமுறைகளை பார்த்தவர். அதே மாதிரி ஆதாரபூர்வமாக இந்த கேஸ் தான். ஸோ இதில் பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காரு. அவர் என்ன சாப்பிட்டாருங்கிறது கூட நிறையா ரெக்கார்டிக்கலாக இருக்குது. மெயினான விஷயம் அந்த 40 வருடங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, இனிஷியலாக நம்ம இளமையில் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு முதுமையில் இருக்கணும். அது கரெக்டான ஒரு விஷயம். ஸோ அவர் மேக்சிமம் மூலிகைகளை தான் கையாண்டிருக்காரு. மூலிகை பிஸ்னஸ் பண்ணிக்கிறாரு. அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சிறப்பான மூலிகை சிலதை அவர் சாப்பிட்ருக்கார். அதில் முக்கியமாக அவர் சாப்பிட்டது வல்லாரை. வல்லாரை அப்படிங்கிறது நமக்கு நல்லா பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம சயின்டிஃபிக்கல் நேம் ஆசியாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பிரெயின் மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் அவர் அதிகமாக சாப்பிட்டதாகவும், அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஜி பெரி சாப்பிட்ருக்காரு. ஜிங்செங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜிங்செங் அப்படிங்கிறது நம்மளுடைய அமுக்குறான், அது தெரிஞ்சுக்கங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஹிமாலயன் ஜிங்செங் ரொம்ப விலை ஜாஸ்தி, உலகத்திலே விலை ஜாஸ்தியான விஷயம். அதுவும் நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது சாப்பிட்ருக்காரு. இது இல்லாமல் அவர் சாப்பிட்டது காளான். அது ரொம்ப முக்கியமான இந்த ரிஷி காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஷ்ரூம், அதுதான் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருக்காரு. அது ரொம்ப லிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான காளான். இந்த காளான் அந்த காலத்தில் அரசர்கள் சாப்பிட்டதா சொல்லுவாங்க. ஸோ இந்த காளானை அதிகமாக சாப்பிட்ருக்காரு. அடுத்தது இந்த ரைஸ் வைன் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் சைனாவில். அது சாப்பிட்ருக்காரு. ஸோ வைன் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்றது பல ப்ரோக்ராமில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஹார்ட்டுக்கு நல்லது. ஃப்ரெஞ்ச் பீப்புள் அதிகமாக வைன் சாப்பிடுவாங்க, பீஃப் சாப்பிடுவாங்க. ஆனால் ஹார்ட்டு பிரச்சனை அங்கே கம்மியாக இருக்கிற காரணம் அவங்க எல்லாருமே நைட்டான வைன் சாப்பிட்றது. ஸோ வைன் அப்படிங்கிறது ஃபர்மெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நொதித்தல் செய்ததுக்கப்புறம் வர ஒரு விஷயம். ஆல்கஹால் கிடையாது. ஆல்கஹால் இல்லாத வைன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மூலிகை மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்குது அவரோட வாழ்க்கையில். மூலிகையை நாம் எங்கே பிறந்தணும், அவங்க எங்கே பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சைனாவும் ஜாப்பனீஸும் அதிக நாட்கள் உயிர் வாழ்றதுக்கு காரணம் நம்முடைய அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 7ஆம் அறிவுன்ற படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்முடைய போதி தர்மர் போய் அங்கே நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய மருத்துவத்தை ப்ரொபகேட் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் இருக்குது. ஸோ இதுதான் உண்மை. அதை அவங்க பிடிச்சதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட, அதாவது எல்லாருமே லைஃப் ஸ்பேனே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. சைனீஸ் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டெலிவரி ஆகும்போது, கன்சீவ் ஆகும்போது, காய்ச்சல் வந்தால், மூட்டு வலி வந்தால், இப்போ போஸ்ட் ப்ரெக்னென்சி, எல்லா நேரங்களையும் இப்போ பீரியட் அட்டன் பண்ணால், அது மாதிரி பல நேரங்கள்லையுமே சைனீஸ் மூலிகை, சைனீஸ் ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சொல்லி மலேசியா நானே பார்த்துருக்குறேன். ஸோ ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்க கொடுக்குறாங்க. செகண்ட் முடியலையா அடுத்தது போங்க அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தான் இங்கே இருக்கிற அந்த கோர் வேல்யூஸே இங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது, இந்தியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஆனால் நம்ம அதை ரொம்ப அலட்சியப்படுத்துவதனோட விளைவு. நீங்கள் சைனா போனீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் எந்த வேலையும் செய்யாது.
நிறைய இடத்துல ஸ்பெயின் போனீங்கன்னா தெரியாது, அவன் லாங்குவேஜ் பாருங்க, இல்லைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எடுத்து பேசி காமிச்சிட்டே இருக்கணும் அவனுக்கு. இதுதான் வழி. ஸோ மொழி என்பது நமக்கு தேவைக்காக கற்றுக்கணும், தேவை தான், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அதே சமயம் நம்முடைய கலாச்சாரம் தொன்று தொட்டு பல ஆண்டுகளாக இருந்த கலாச்சாரத்தை நாம் பின்தள்ளி நாம் அதை உதாசீனப்படுத்துவது, கலாச்சாரத்தை மட்டுமல்ல மொழியை மட்டுமல்ல, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய செழிப்பாக இருந்த ஒரு நிலம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் காலத்தை பிரிக்கிறது, எத்தனை வசந்த காலம், இலையுதிர் காலம், கோடை காலம், குளிர்காலம், காலத்தை பிரிக்கிறது, காற்றை பிரிக்கிறது, தெற்கிலிருந்து வந்தால் தென்றல், வடக்கிலிருந்து வந்தால் வாடை அப்படின்னு ஒரு நாளாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்தோம். சுவையை 6 சுவையாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். திசையை 8 திசைகளாக பிரித்ததும் தமிழர்கள் தான். நிலத்தை மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சி, முல்லை இதெல்லாமே பிரித்து அதையே நம்ம நாட்டுக்கு பண்ணவங்களும் தமிழர். ஸோ இந்த மாதிரி பல விதமான ஒரு விஷயங்களை தொடர்ந்து பண்ணிய ஒரு தமிழர்கள் இல்லை இந்தியர்கள். நீங்கள் சாதாரண ஒரு மருந்தில் வீக்காக இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 6000 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்து சாகாமல் ஜீவசமாதியான இந்த மருத்துவமே எப்போவுமே சிறந்ததாக இருக்கும். நீங்கள் எத்தனை கொள்ளை நோய் வரட்டும், என்ன வேணால் வரட்டும், ஆனால் அதெல்லாம் வரும்பொழுது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்தை சார்ந்தே அதோடைய பயணம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சித்தரோட கான்செப்டே பார்த்திங்கன்னா நோயை குணப்படுத்துவதை நோக்கியே இருந்தது. அதுக்கு பல ப்ரூஃப் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மருத்துவம் என்பது எளிது. அதே மாதிரி சைனா நபர் 256 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தவர் பார்த்திங்கன்னா அதிகமான அவரோட தேடுதல் என்ன, அவருடைய என்ன கான்செப்ட்னா மூலிகை, அடுத்தது மெடிடேஷன், அதில் ரொம்ப தியானங்களில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு, மூச்சு பயிற்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு, மனதை அமைதியாக வைத்து கொள்வதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எதுக்கு இப்போ காலையில் எழுந்திரிக்கிறோம், டீ கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா டென்ஷன் ஆகிறோம், வண்டிக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா டென்ஷன் ஆகிறோம், யாராவது குறுக்க வந்தால் டென்ஷன் ஆகிறோம், எதுனாலுமே நம்ம டென்ஷன். ஸோ இதை மனதை அமைதியாக இருத்தல் அப்படிங்கிறது புத்த மதத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம். தம்ம பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அமைதியாக இருப்பது, என்றும் அமைதியாக இருப்பது. ஸோ அமைதியாக இருக்கும் பொழுது நம்மளுக்கான ஒரு பயங்கர ஒரு கெப்பாசிட்டி வளர ஆரம்பிச்சிடும். மெடிடேஷன் பண்ணும்போது அது அந்த பவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றதை பல வகையில் நீங்கள் பார்க்கலாம். யார் மெடிடேட் பண்ணவங்க நல்ல ஈஸியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே இந்த மருத்துவம் சார்ந்ததாகவே அவர் செஞ்சுருக்கிறத நான் ரீட் பண்ணும்போது தெரிஞ்சுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட்டான மெடிசனை யார் ஃபாலோ பண்ணாலும் இந்த ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நிறையா விஷயங்கள் நல்லா எங்கள் மருத்துவமனை அத்தனையும் சொல்லித்தரோம். முதல்ல வந்தால் நம்ம ஹோமியோபதியோட ஃபஸ்ட்டு கான்செப்ட், அது ஜெர்மன் மெடிசன். ஆனால் அதில் கூட ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா சோரா அப்படின்னு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். நோய்களுடைய ஸ்டார்ட் அப் பாயிண்ட் அப்படிங்கிறது சோரா, மனசு தான். மனசை நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம்னா என்றைக்குமே நோய்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை அண்டாது. ஸோ அதுக்கப்புறம் அது சைக்கோட்டிக்காக மாறி சிஃபிலிட்டிக்காக தீவிர நோய்களாக மாறும் பொழுது அதுக்கு இருக்க தன்மை தீவிரமடைஞ்சே போகும். ஸோ முதல்ல பேசிக்கே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இலையிலே கிள்ளி போட்டுடணும் ஒரு விஷயத்தை, தவறான விஷயத்தை. ஸோ அப்படி பண்ணுறதுங்கிறது சோறாவை கரெக்ட் பண்ணுறது. ஸோ மனசை எப்போவுமே ஸ்டெபிலிட்டியாக நல்ல எண்ணங்களோட, கெட்ட எண்ணம், குயுக்தி, பழிவாங்கும் எண்ணம், பொறாமைப்படுதல், கோபம், துவேஷம் எதுவுமே வேண்டாமே. இது துரோகங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்றைக்குமே எதிர்நோக்குங்கள். அது என்றைக்குமே உங்களை பல மடங்கு அதிகப்படுத்தும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க, அழகாக பேசுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் என்றைக்குமே நம்ம அது ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ய 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 அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ சரண்ஸ் மருத்துவமனை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலேசியாவில் போய் லான்ச் ஆகிருக்குன்னா லீகலாக ரொம்ப பர்ஃபெக்டாக. ஏன்னா அங்கெல்லாம் ஒரு லான்ச் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய இடம். இது பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக அங்கே பண்ணுறோன்னா மருந்துகள் மிகச்சிறப்பான மருந்துகள். கண்டிப்பாக எடுத்த ஒரு 5 நாள் 6 நாள்லேயும் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நல்ல மருந்துகளை உதாசீனப்படுத்தாதீர்கள், அது ரொம்ப முக்கியம். இந்த மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் லக்கியஸ்ட் பர்சனாக, கண்டிப்பாக ஒரு பெரிய பிளஸ்டு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். என்றைக்குமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லது கெட்டவங்களுக்கு போய் சேரவே சேராது. அது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். அது என்ன தான் நீங்கள் கொடுத்தாலும் அது கெட்ட பர்சனாக இருந்தால் அது போய் சேராது. ஸோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தொலைவி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கையில் ஆரோக்கியம் பல மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறது சிறிதளவும் ஐயம் கிடையாது. ஸோ பக்கவில்லை இல்லாத மருந்துகள் எடுங்க. இதுதான் எங்களோட எய்ம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன்னா
நோயை கண்ட்ரோல் பண்ண முடியும், முடிஞ்சளவுக்கு மருந்துகளை நிறுத்த முடியும், முடியலையா சிறிதளவு மருந்துகள், பக்க விளைவு இல்லாத மருந்துகள். உங்களுடைய ஆரோக்கியம் என்றைக்குமே நீடிக்கும். உணருங்க. அதே மாதிரி ஃபெர்டிலிட்டியை பிடித்த அளவுக்கு நம்ம வந்து நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி பண்ணுறோம். சில கேசஸ் மட்டும் அது ஏஜுக்கு இருக்கலாம். அதே மாதிரி வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி இதெல்லாம் குறைஞ்சதுன்னா மேபி சில நேரங்களில் மருந்து ஸ்லோவாக ஒர்க் பண்ணும். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் ஆர் 95% டிசீசஸ் சீக்கிரமாக க்யூரபிள், கண்ட்ரோலபிள் வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ். In the course of time you can stop the medicine, otherwise you can have little bit of medicine for your lifetime which doesn't have any side effectங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. எப்போ வேணால் எந்த நோய், ஒரு பீடியாட்ரிக்லேருந்து நீங்கள் எந்த வயசானாலும் சரத் மருத்துவமனை அணுகுங்க. இதை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர், அடுத்து திருப்பூர், மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, இந்த 6 இடத்துல எங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. இது இல்லாமல் மலேசியாவில் 2 பிரான்ச் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கன்சல்ட்டிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ நாமளும் சாதாரணமாக மருந்துகள் செய்கிறது கிடையாது. இப்போ எங்ககிட்ட மருந்து வாங்கும்போது எக்ஸப்ட் ஹோமியோபதி, நீங்கள் எந்த மருந்து எடுத்து எந்த டாக்டரையும் எந்த ஸ்டாஃபை சாப்பிட சொன்னால் உங்கள் முன்னாடி சாப்பிட்டு காமிப்பாங்க. இது எந்த மருத்துவரும் எந்த உலகத்திலும் செய்யாத விஷயம். ஏன் ஹோமியோபதி மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு திருப்பி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹோமியோபதி இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் மைண்ட் சிம்டம் ரெமெடி. இப்போ 4 பேருக்கு வந்து தலைவலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு, அடுத்தவருக்கு வேறு, அடுத்தவருக்கு வேறு மருந்து, அடுத்தது. ஸோ 4 பேருக்கும் அவங்களோட மனநிலை, உடல் அமைப்பு, அவங்களுடைய உடல் தன்மை எல்லாமே வேறு வேறு இருக்கும். பித்த, வாத, கபா அப்படின்னு சொல்லி. அதனால் மோஸ்ட் ஆஃப் தி ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நம்ம அப்படி செய்ய முடியாது. மற்றபடி சித்தா மெடிசன்ஸோ ஆயுர்வேத மெடிசனோ இம்பேலன்ஸாக பேலன்ஸ் பண்ணுமே தவிர என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, சைடு எஃபெக்ட் உண்டாக்குறது அப்படிங்கிற விஷயத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். டாக்ஸின்ஸ் கிடையாது, எந்த ஸ்டெராய்டுங்கிற மேட்டர் அது என்னென்னு எனக்கு நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல 22 வருஷத்தில். ஸோ நேர்மையாக இருக்கிறத ஜெனியூனாக மருந்துகளை தொடர்ந்து பண்ணி நம்ம மக்களுக்கு வழங்கி வருகிறோம். கரெக்டான உணவு பயிற்சி, உடல் பயிற்சி போன்ற விஷயத்துக்குன்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். எங்ககிட்ட நீங்கள் ஒரு முறை கன்சல்ட் எடுத்துக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை பல மடங்கு நீட்டிக்கும். நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட்.